வாழ்க்கை வாழ்வதற்கு அறிவு மட்டும் போதும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. அறிவு மட்டும் போதாது. வாழ்க்கை வாழ்வதற்கு ஆதாரம் ஞானம்தான். அறிவு மட்டும் இருக்கக்கூடிய வாழ்க்கை ஒரு இருட்டில் இருக்கக்கூடியது போன்றது. அதுவே ஞானம் பெற்றவர்களின் வாழ்க்கை இருட்டிலிருந்து வெளிச்சத்துக்கு வந்தது போல் இருக்கக்கூடியது. இப்போ நீங்க எவ்வளவு பெரிய ஆடம்பரமான கார் வச்சிருந்தாலும் அதில் பெட்ரோல் இல்லைன்னா அந்த கார் ஓடாது. அதுபோல் தான் நீங்கள் எவ்வளவு படிச்சிருந்தாலும், எவ்வளவு அறிவாளியாக இருந்தாலும், எவ்வளவு புத்திசாலியாக இருந்தாலும், எவ்வளவு கோடி கோடியாக பணம் சம்பாதிச்சிருந்தாலும் ஞானம் இல்லை அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை ஜீரோ தான். நீங்கள் ஞானத்தில் மலர்ந்திருந்தாதான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஹீரோவாக இருப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையும் உச்சபட்ச தன்மையில் இருக்கும். அதாவது அறிவு மட்டும் போதும் அப்படின்னு இருப்பவர்களுடைய வாழ்க்கை உயிரற்றதாக தான் இருக்கும். ஞானம் பெற்றவங்களோட வாழ்க்கை தான் உயிரோட்டம் உள்ளதாக இருக்கும். இப்போ நீங்கள் அறிவால் யோசனை பண்ணி ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க. அந்த பிஸ்னஸ் பண்ணி கோடி கோடியாக பணம் சம்பாதிச்சிட்டீங்க. அதுக்கு மேலே அந்த அறிவால் என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? ஒன்றும் முடியாது. அதுக்கு மேலே அந்த அறிவால் ஒன்றும் பண்ண முடியாது. இன்னும் சொல்லப்போனால் அந்த அறிவு பயத்தை தான் கொடுக்கும், நிம்மதி இல்லாத தன்மையை தான் கொடுக்கும். என்னன்னா அந்த பணத்தை பாதுகாக்கணுமே அப்படிங்கிற பயம் வந்துடும், நிம்மதி இல்லாத தன்மையை கொடுத்துரும். அதுவே அந்த பணத்தை வைத்து, நீங்கள் சம்பாதித்த பணத்தை வைத்து எப்படி செலவு செய்வது, அந்த பணத்தை வைத்து எப்படி சந்தோஷமாக நிம்மதியாக வாழ்க்கையை வாழ்வது அப்படிங்கிறது ஞானத்தால் மட்டும்தான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியும். ஞானத்தால் மட்டும்தான் அந்த நிம்மதியை உங்களுக்கு கொடுக்க முடியும். அறிவால் எப்பவுமே சதா அறிவால் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரே கூச்சல் குழப்பத்தில் தான் இருப்பாங்க. எப்பவுமே அறிவால் யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கவங்க கிட்ட ஒரே கூச்சலும் குழப்பம் தான் இருக்கும். அந்த கூச்சலும் குழப்பமும் எண்ணங்களை உருவாக்கும். எண்ணங்கள் கர்மாவை உருவாக்கும். கர்மா அடுத்த பிறவியை தீர்மானிக்கும். ஆனால் அந்த ஞானம்தான் குழப்பம் இல்லாத தெளிவை தரும். தெளிவு எண்ணங்கள் இல்லாத அமைதியை தரும். அந்த எண்ணங்கள் இல்லாத நிலை கர்மா இல்லாத நிலையை உருவாக்கும். கர்மா இல்லாத நிலை அப்படின்னா அடுத்த பிறவிங்கிறதே இல்லை, பிறவியே இல்லாத நிலையை உருவாக்கும். அதனால் நீங்கள் எவ்வளவு படிச்சிருந்தாலும் சரி, எவ்வளவு புத்தகம் படிச்சிருந்தாலும் சரி, எவ்வளவு கற்று வச்சிருந்தாலும் சரி, எவ்வளவு தெரிஞ்சு வச்சிருந்தாலும் சரி, நீங்கள் வெறும் அறிவாளியாக மட்டும்தான் இருக்க முடியும். அறிவாளி அடுத்த பிறவியை தான் உருவாக்குவான். இதுவே நீங்கள் இதை கற்று வச்சது, தெரிஞ்சு வச்சிருக்கிறது எல்லாத்தையும் விடும்போது தான் நீங்கள் ஞானியாக மாற முடியும். ஞானியால் தான் பிறவி இல்லாத நிலையை உருவாக்க முடியும். ஞானிதான் பிறவி இல்லாத நிலையை உருவாக்குறான். ஞானம்ங்கிறதும் வெளியில இருந்து கிடைக்கக்கூடிய ஒன்று இல்லை, அது உங்க உள்ளே இருந்தே வெளிப்படக்கூடிய ஒன்று. அதாவது வார்த்தையால் விவரிக்க முடியாத அந்த சத்தியத்தை தன்னில் உணர்ந்து தன்னில் லயித்து கொண்டிருப்பவனுக்கு பெயர் தான் ஞானி. அந்த ஞானம் எப்போ உங்களுக்குள்ள வெளிப்படும் அப்படின்னா, வானில் இருக்கிற சூரியன் கடல்ல அலைகள் இருக்கும்போது அந்த கடல்ல அந்த சூரியன் பிரதிபலிக்காது. கடல்ல அலைகள்லாம் அடங்கி அமைதியா இருக்கும் போதுதான் அந்த சூரியன் கடல்ல அப்படியே முழுமையா அதனுடைய அழகு, அதனுடைய ஒளி எல்லாமே முழுமையா பிரதிபலிச்சு பிரகாசிக்கும். அதே போல்தான் நீங்க அறிவால் நிறைந்திருக்கும் போது, எண்ணங்களால் நிறைந்திருக்கும் போது அந்த சத்தியமான ஞானம் வெளிப்படாது. இதுகளிலிருந்து விடுபட்டு உங்களுடைய மனம் அடங்கி அமைதியா இருக்கும் போதுதான் அந்த சத்தியமான அந்த ஞானம் உங்களுக்குள்ள வெளிப்படும். அதனால அறிவு தேவைதான். எதன் வரை தேவை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அந்த ஞானத்தை நோக்கி நகர வரைக்கும் தான் அந்த அறிவு தேவை. அதன் பிறகு அறிவு அவசியம் இல்லை. அதன் பிறகு
அந்த ஞானமே உங்களுடைய வாழ்க்கைக்கு உயிர் ஊட்டி ஒளி ஊட்டி மெருகேற்றி உங்கள் வாழ்க்கையை வாழ வைக்கும். அதனால் பிறவி சூழலை விடுவிக்கக்கூடிய சக்தி அறிவுக்கு கிடையாது, இந்த ஞானத்திற்கு தான் அப்படின்னு தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சு இந்த ஞானத்தில் நிலை பெற்று வாழ்க்கையை கொண்டாடுங்க.